உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. என் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். உன் கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலம் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலம் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நாம் தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நல்லதொரு போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நல்லதொரு போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, இயேசு வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, இயேசு வருகையில் தந்திடுவார். நம் இயேசு வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். ஹல்லேலூயா. இயேசு என்றால் இரட்சகர். பிரைஸ் தி லார்ட்.
இயேசுக்கு பெயரே நம்மை காப்பாற்றுகிறவர் அர்த்தம், நம்மை விடுதலை கொடுக்கிறவர் அர்த்தம். ஆகையால் நாம் எந்த பாதையிலே சென்றாலும் நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே வந்தபடியினால் அவர் நினைத்த சரியான பாதையிலே உங்களை கொண்டு போவார். அல்லேலூயா. ஆகையால் தான் வேதம் சொல்கிறது, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் என்னுடைய வழிகள் அல்ல என்று சொன்னார். நம்முடைய நினைவுகள் வேற, நம்முடைய வழிகள்லாம் வேற. அது உலக பிரகாரமா உலகத்தை பார்த்து போற வழிகள். ஆனால் உங்கள் ஒவ்வொருவரையும் நம்மை குறித்து ஆண்டவர் கொடுத்திருக்கிற திட்டங்கள், தீர்மானங்கள் வழி வேற. அல்லேலூயா. ஆகையால் இயேசு ஒரு நாள் நம்மளை கைவிடவே மாட்டார். நம் இயேசு நல்லவர். எழுந்து நின்று நாம் ஆண்டவரை ஆராதனை செய்வோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அவர்கள் கர்த்தர் கரம் பிடித்து நடத்தக்கூடியவர் ஒருவர் தான். அல்லேலூயா. நம் இயேசு நல்லவர். இயேசு இயேசு என்று என்னைக்கு சொன்னோமோ அன்றையிலிருந்து அவர் நமக்கு உதவி செய்கிறார். நாம் மறந்தாலும் நமக்கு உதவி செய்கிறார். ஏனென்றால் நம்ம அவருடைய சமூகத்தில் வந்து நம்ம ஒப்பு கொடுக்கிறோமே. அல்லேலூயா. நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அதான் வேதம் சொல்கிறது, உன் பொருத்தனைகளை செலுத்தி பிறகு ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையால் நம்முடைய பொருத்தனை என்பது என்ன? ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ்வதுதான். அல்லேலூயா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார், உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், உன் வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், உனக்கு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்குமே பயம் இல்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்குமே பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம்
தேசத்தை ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, கூப்பிடு உண்மையாய், இன்று கூப்பிடு உண்மையாய், குறையெல்லாம் நீக்குவார், உன் குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாளும் கைவிட மாட்டார். எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் உனக்கு பலன் கொடுப்பார், உனக்கு சமாதானம் அருளுவார், உன்னை ஆசீர்வதிப்பார். அது நிச்சயம் நடக்கும் கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில. முதல்ல பலன், இரண்டாவது சமாதானம், மூணாவது ஆசீர்வாதம். ஆகையால் தான் பவுல் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்ப அப்படிப்பட்ட ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் அவருடைய கரங்கள் நம்மை காத்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கரங்கள் நம்மை காத்து கொண்டிருக்கிறது. அவருடைய கரம் பெரிய காரியங்களை செய்யும். இந்த உலகத்தில் மற்ற கரங்களை விட இயேசு கிறிஸ்துடைய கரம் வல்லமை உள்ளது. அது அற்புதங்களை செய்கிற கரம், அது நன்மை செய்கிற கரம். ஆகையால் தான் நம்ம சந்தோஷமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. அவருடைய கிருபை மாறாதது. தேவனுடைய கிருபை மாறாதது. உலகத்தில் எல்லாம் மாறி போய்விடும், ஆனால் தேவனுடைய கிருபை மாறவே மாறாது. ஹல்லேலூயா. தேவன் உனக்கு கொடுத்த கிருபை மாறாது. ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய கிருபையை கொடுத்திருக்கிறார். ஆகையால் தான் பக்தன் பாடுகிறான், காக்கும் கரங்கள் உண்டனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நிதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நிதியின் தேவன் தாங்கினாரே. நேச கோடி என்மேல் பறக்க நேசரே
நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து வேலடைந்து கழுகை போல எழும்பிடுவேன். காத்திருந்து வேலடைந்து கழுகை போல எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதற்காலும், அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதற்காலும். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் கொண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் கொண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. என்னை மகிமைப்படுத்துகிறவனை நான் மகிமைப்படுத்துவேன், என்னை கனப்படுத்துகிறவனை நான் கனப்படுத்துவேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனப்படுத்துவேன் என்று நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். என் நாமத்து நிமித்தம் 2 அல்லது 3 பேர் கூடி வரும் பொழுது உங்கள் மத்தியிலே நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்னார். கர்த்தரே இதை செய்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இதை செய்கிறார். அவர்கள்தான் வேதம் சொல்கிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் ஏறினாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதுன்னு சொன்னார். அவருடைய கிருபை போதும், எல்லாம் போயிடும் உலகத்தில். ஆனா அவர் நமக்கு கொடுத்த கிருபை ஒரு நாளும் போகாது. அது ஒவ்வொரு நாளும் விருத்தி அடைந்து கொண்டே வரும். ஹல்லேலூயா. எப்படி கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதோடு இருந்து விருத்தி அடைய செய்தாரோ அதுபோல அந்த கிருபை உங்களை விருத்தி அடைய செய்யும். அந்த கிருபை உங்களுக்கு உதவி செய்யும். ஏற்ற சமயத்தில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கு சமாதானத்தை வைத்திருக்கிறார். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை வைத்திருக்கிறார். இந்த சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். இருக்கிறவன் எதையும் அனுபவிக்க முடியல உலகத்தில். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள். ஆகையால் கவலைப்படாதிருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்று இயேசு சொன்னார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். நாம் மனிதரை ஆராதிக்கவில்லை. எந்த மனிதனுக்கும் பின்னாடி நம்ம போல நம்ம கர்த்தருக்கு பின்னாடி வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு பின்னாடி வந்திருக்கிறோம். உலகத்துக்கு பின்னாடி போல, உலக தலைவர்களுக்கு பின்னாடி போல, உலகத்தில் பெயர் பிரஸ்தாபத்தில் இருக்கிற மக்களுக்கு பின்னாடிலாம் நம்ம போல ஆண்டவருக்கு பின்னாடி நம்ம வந்திருக்கிறோம். அவர் நிழலிலே நம்மை வைத்து மூடி மறைத்துக் கொள்கிறார். அவருடைய சட்டைகளின் கீழ் நம்மை வைத்திருக்கிறார். அவருடைய உள்ளங்கையிலே வைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு நன்றி, இந்த நாளிலே என்னை கொண்டு வந்தீரே உமக்கு நன்றி. நீர் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம், எனக்கு வைத்திருக்கிற பங்கு என்ன? உனக்கு கொடுப்பேன் என்று சொன்ன காரியம் என்ன?
அதை பெற்றுக்கொள்ளும்படியாக நான் வந்திருக்கிறேன். என்னுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்களே என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, வாயினுடைய வார்த்தைகள், என்னுடைய எதிர்காலம் பிறந்ததிலிருந்து நடத்தி வந்திருக்கிறீங்க. இன்னும் மரண பரியந்த நடத்துவன் வர சொல்றீங்க. ஆண்டவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். நம்ம மீது எவ்வளவு அன்பா இருக்கிறாரு, அன்பா இருக்கிறாரு. உலகத்தில் அன்பா இருக்கிறது நடிக்கிறது வேற, ஆனால் ஆண்டவர் உண்மையா அன்பா இருக்கிறார். அவர் சொல்ல மாட்டேன்றார் நம்மள்கிட்ட, ஆனால் செயல்ல நமக்கு அதை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து கொள்வோம். ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஆமென். வனபூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றென்று மாறாது, இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போகும், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். வனபூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றென்றும் மாறாது, இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போகும், விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஆமென். நம்மை அழைத்தவர் ஆவியானவர், நம்மை தெரிந்து கொண்டவர் ஆவியானவர். இந்த அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் மாறவே மாறாது. உங்களை உருவாக்கும்படியாக அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கோடா கோடி சபைகள் இருந்தாலும் தாவீது தன் காலத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்தான். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நீங்கள் அவருடைய சித்தத்தின்படி வாழும் பொழுது இதிலும் பெரிதான காரியங்களை, உலக அதிசயங்களை, வெளிப்பாடு, வரங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். உங்களுக்கு கொடுப்பார். யாருக்கோ கொடுத்தவர் அல்ல. பெரிய கூட்டம், இந்த கூட்டம்லாம் பார்த்து ஏமாந்து போயிடாதீங்க. பெரிய மனுஷன், இந்த மனுஷன்லாம் ஏமாந்து போயிடாதீங்க. கர்த்தர் உன் கூட இருக்கிற பெரியவர். அவர் நம்ம கூட இருக்காரு. அவர் என் கூட இருக்காரு. அதனால தான் நான் தெளிவா இருக்கிறேன். ஹல்லேலூயா. கஷ்டங்கள் 1000 இருந்தாலும் தெளிவான ஒரு வாழ்க்கை, தெளிவான ஒரு புத்தி உள்ள ஒரு வாழ்க்கை, ஞானமுள்ள, அறிவுள்ள ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுக்கிறார் சொன்னா அவர் நம்மை நேசிக்கிறார் என்ற அர்த்தம். உலக பிரகாரமாக நாம் எதை கேட்டாலும் ஆண்டவர் செய்வார். உலகத்தினுடைய ஆசீர்வாதம் எல்லாம் கொடுப்பாரு. பதவி கொடுப்பாரு, பெருமை கொடுப்பாரு, ஆட்களை கொடுப்பாரு, எல்லாம் கொடுப்பாரு. ஆனால் அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவன் நிலைமை எப்படி இருக்கிறது என்று தான் பார்ப்பார். அவன் பெற்றுக்கொண்ட பிறகு நம் மீது அவன் வைத்த விசுவாசம் என்ன, அவன் நம்ம வைத்த நம்பிக்கை என்ன என்று சோதித்து பார்ப்பார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் உங்களை ஆண்டவருடைய பார்வையிலே நீதிமான், நீதி உள்ள பிள்ளைகள் என்று ஆண்டவர் பார்க்கிறாரு. கரங்களை தட்டி, ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவர். உலகம் 1000 சொல்லட்டும், உலகம் 1000 பேசட்டும், ஆண்டவர் உங்களை பார்த்து நீ என் மகன், என் மகள், உன்னை நீதியின் கரத்தினால் உன்னை தாங்குகிறேன். ஆகையால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பலப்படுத்துவார். ஏற்ற காலத்தில் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வருவார். நாம் கூப்பிடும் போதெல்லாம் செய்கிறார்.
தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையும் உடைய கரங்களையே ஒப்புக் கொடுக்க வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென்.